ஆ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் பார்ப்போம். சி ஷார்ப்பில் இல்லைன்னா எதில் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். இது ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து என்னென்னா, இப்போது ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் பார்த்தா. இப்போ வந்து இன்புட் வந்து 5F 3F டேஷு, அப்புறம் 2E டேஷ், அப்புறம் 9E டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு வந்து இதை வந்து அவுட்புட் எப்படி வரணும்னா 5F 3Z -2EF அப்படின்னு அவுட்புட் வரணும். ஸோ 4 ஸ்ட்ரிங்கு, அப்புறம் ஒரு ஐஃபனு, அப்புறம் ஒரு 4 ஸ்ட்ரிங்கு, அப்புறம் ஒரு ஐஃபனு. இது வந்து ஜென்ரலாக கீ பேராமீட்டர் எல்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எப்படி வந்து பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, டு சால்வ் திஸ் ப்ராப்ளம் வி நீட் டு ஃபார்மேட் த இன்புட் ஸ்ட்ரிங். எப்படின்னா ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்ப்ளிட் இன்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்ப்ளிட் இன்ட்டு பார்ட் ஆஃப் லென்த் ஆஃப் த கீ அப்படின்றாங்க. அது என்னன்னு அப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேஷ் இருக்கிறத வந்து ரிமூவ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அப்பர் கேஸ் மாற்றுங்க. இந்த 2 இது ஃபஸ்ட்டு பண்ணுவோம். ஸோ இது வந்து தெரியும், ஸ்டாட்டிக் வாய்டு மெயின். இதில் வந்து இன்புட் நான் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ எக்ஸ்ட்ராவாக வந்து 2 எஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அது வேண்டாம். ஸோ இது வரைக்கும் போதும். கொடுத்த இன்புட் வந்து இதே தான். அப்புறம் வந்து இன்புட்டை ஜஸ்ட் நான் டிஸ்பிளே பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அவன் கொடுத்த 4ல் ஃபஸ்ட்டு இன்புட்டை வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் டேஷை வந்து போட்டு அப்பர் கேஸில் பண்ணிட்டேன். ஸோ இன்புட் எனக்கு இங்கே அவுட்புட் எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து அப்பர் கேஸில் இருக்கும். F 3Z 2E 9W அந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து அப்பர் கேஸ்லேயே இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து அடுத்தது என்ன பண்ணோம், இன்புட் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த இப்போ பிரித்து போடுறதுக்கு வந்து நம்ம எங்கேயாச்சும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அதனால் ஸ்ட்ரிங் பில்டர் கிரியேட் பண்ணணும். இப்போ கேல்குலேட் த லென்த் ஆஃப் த ஃபஸ்ட்டு குரூப்பு. எப்படின்னா எதை வச்சு கேல்குலேட் பண்ணோன்னா, நம்ம கொடுத்த 4 ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வேரியபிள் வச்சுட்டு இன்புட் வந்து எவ்வளோ, ஸ்ட்ரிங் நம்பர் என்ன, 5 4 8 இருக்குது டோட்டலாக. 4 + 4 8 இருக்குது. ஸோ 8 டிவைசபிள் பை 4. ரிமைண்டர் வந்து 0 கிடையாது, மீதி ரிமைனிங் 4 இருக்குது. ஸோ அது வந்து தூக்கி ஃபஸ்ட்டு குரூப்பை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு இதை கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து மீதி உள்ளதெல்லாமே வந்து டிவைடட் பை 4 ஆட்டம் ஆட் பண்ணி இது பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, ரிமைனிங் உள்ள வேல்யூ வந்து இது வந்து இந்த இடத்துல வந்து 4 தான் வரும். ஸோ இதை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இன்புட் கொடுத்தா உங்களுக்கு புரியும் என்னென்னு. அதுக்கப்புறம் இதை வந்து ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணதை வந்து ஆட் பண்ணிவிட்டு ரிமைனிங் உள்ளதை வந்து இந்த ஃபஸ்ட்டு குரூப்போட சைஸ் கொடுத்து, ஸோ ஃபஸ்ட்டு குரூப் ஆட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் உள்ள ஸ்ட்ரிங் தான் நம்ம பார்க்கணும். ஸோ ஐயோட வேல்யூ அதை கொடுத்துட்டு ஐயோட லென்த்து வந்து பார்க்கணும், இதோட கம்மியாக இருக்குன்ட்டு I++ பண்ணாமல் I+= K. ஸோ K அளவு, ஸோ 4 வேல்யூ முடியணும், அடுத்த 4 வேல்யூ ஆட் பண்ணணும். அந்த மாதிரி கொடுத்துட்டு சும்மா அப்பன் பண்ணி ரன் பண்ணணும். ஸோ இது ரன் பண்ணிங்கன்னா அவுட்புட் வரும். ஸோ அவுட்புட் வந்து வந்துருச்சு, கொடுத்த வேல்யூக்கு அவுட்புட் வந்துருச்சு. சப்போஸ் நம்ம இங்கே வந்து எக்ஸ்ட்ரா 2 டேஷ் போட்டு 2 வேல்யூ கொடுத்தா எப்படி அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, டேஷ் கொடுத்து எஸ் கொடுத்து மறுபடியும் டேஷ் கொடுத்து யூ கொடுப்போம். இப்போது இதை வந்து எப்படி அவுட்புட் வருதுன்னு பாருங்க. ஸோ வேல்யூ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அங்கே வந்து ஸ்ட்ரிங் ஆஃப் ரிமைண்டர் பார்த்தோம். ரிமைண்டர் வந்து 2 தான். ஸோ 2 வேல்யூ வருது. அந்த வேல்யூ வந்து ஃபஸ்ட்டாக தள்ளி விட்டுரும். அப்புறம் மைனஸ், அப்புறம் 4 வேல்யூவாக டிவைட் பண்ணணும். ஸோ ரெஸ்ட்டாக ஏதாச்சும் 2 வேல்யூ ஒரு வேல்யூ வந்துச்சுன்னா அது ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடும், ஃபஸ்ட் இன்புட்னு. ஸோ அதை தான் இங்கே ரிமைண்டராக நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு இங்கே 2 வரும், அதுக்கப்புறம் இந்த 2 வேல்யூ ஆட் ஆகும். ஃபஸ்ட்டு இங்கே வந்து 2 வேல்யூ ஆட் பண்ணியிருக்கோம், SW. ஸோ அது வந்து 4ஆல் எதாவது பண்ணால் =0. அதனால் இதுக்கோட வேல்யூ வந்து 2 வரும் ஃபஸ்ட்டு ரெக்கார்டு. ஸோ அதை ஆட் பண்ணி அதை போட்டுட்டோம். தேங்க்யூ கைஸ். இந்த மாதிரி ஏதாச்சும் ப்ரோக்ராமேட்டிக்காக இருந்தால் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.